பண்புமிகு பாரத திருநாட்டில் பகுத்தறிவை பற்பலரும் போற்றும் வகையில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவற்றை கைப்பிடித்து கல்வி கற்று வரும் மாணவ மணிகளே, சிங்க தமிழன் பிறந்த நாட்டை சீர்தூக்கி வாழச் செய்யும் சேனிவாழ் உழவர் பெருமக்களே, இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் வணக்கம் வணக்கம். மகமாயி சமயபுர தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. யூடியூப் பாலாண்ணா அவர்களுக்கும் வணக்கம், மிக்க நன்றி. முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிறகு என் கதைக்கு செல்கிறேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர்
நீலகன்னி. இந்த வனம் என்னுடைய சொந்த வனம். இந்த வனத்திற்கு என்னை தவிர, என் சகிமார்களை தவிர வேறு யாரும் வர முடியாத வனம். மிக முக்கியமாக ஆண்வாடையே ஆகாத வனம். சரி சரி. ஆண்கள் யாரும் எங்கள் வனத்திற்குள் வர முடியாது, அடாடா, வரவும் கூடாது. சரி. பத்தியா, ஆம்பளை யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த குச்சி இவ்வளவு நேரம் இந்த குச்சி எடுத்து போட முடியல. எங்க அப்பா சாமந்தபுரியை ஆண்டுகிட்டு இருக்காரு. சரி. என் தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை ஆளப்போகும் இளவரசி நான். நீயே. என்னை பார்த்தா இளவரசி மாதிரி தெரியல. அடே அப்பா, அப்படியே இருக்கு. இல்ல, மிக விரைவில் நடந்துரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் இருந்துட்டாலும் எங்க அப்பா என்னை எவ்வளவு அருமை பெருமையாக, எவ்வளவு சீரும் சிறப்புமாக, எவ்வளவு அன்பு பண்பு பாசமா செல்லமா வளர்த்துக்கிட்டு. செல்லமாவா? செல்லமானா கூட்டத்துல யாராவது செல்லமான்னு யாரும் இருந்தாங்கன்னா ஏதாவது விளக்கமா எடுத்துட்டு வந்துடுவாங்க. பிள்ளை இல்ல, செல்லம்னா அன்பா பண்பா பாசமா. பாசமா அந்த அர்த்தம். சரி. அப்படி எப்படின்னு சொல்லிடுவோமா? அமுதை பொழியும் நிலவே நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ, அமுதை பொழியும் தோழி பெண்களோட சேர்ந்து நந்தவனத்துக்கு போயிருவோம். ஏன்னா இங்கே இருந்தா எங்களுக்கு நாங்களும் பெண். ஆமா ஆமா, நீங்களே பெண்ணு தானே. நானும் பெண் தானே, எனக்கு ஆசை பாசம் எல்லாம் இருக்கும்ல. ஆசை பாசம் பாசம் நிறைய இருக்கும்ல, அன்பு பண்பு பாசம்லாம். நீ அதுலயே இரு. நானும் தான் எத்தனை நாளைக்கு தான் இந்த இசைக்கலைஞர்களையே பார்த்துக்கிட்டு. கண்டிப்பா வெளியில போகணும், மக்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்காதா? ஏன் தோழி பெண்கள் வாரம் முழுசும் அரண்மனையில வேலையா செய்யறாங்க. சரி, அந்த வாரத்துல ஒரே நாள் மட்டும் எங்க அப்பா அம்மாவும் கோயிலுக்கு பூஜைக்கு போயிருவாங்க. அந்த நேரம் ஓய்வெடுக்காம கூட என்னையோட சேர்ந்து நந்தவனத்துக்கு ஆடி பாடி விளையாட வந்துருவாங்க. பூஜை பூஜை சாமி கும்பிட போயிருவாங்க குலதெய்வத்தை. சரி சரி,
சரிம்மா. ரெங்கண்ணா நான் வேற என்ன அவனை பார்த்தேன். நீ இவங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்ட ரெங்கண்ணா. ஐயோ ஒண்ணு இல்ல தப்பு தப்பு. ஆமா, நந்தவனத்துக்கு போறதுக்கு சரி தோழி பெண்களுக்கு தூது விடணும். தூது விடுறியா? கூப்பிடுவோமா? போவோமா? போவோமா? கிளம்பு. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் அன்பு மலருமா. நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் அன்பு மலருமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இதய வானிலே இன்ப கனவு கோடியே கனவு கோடியே உதயமாகியே ஊஞ்சலாடு போதிலே ஆடு போதிலே வானபாடி ஜோடி காண பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போலே வாழ தயங்குமா. வானபாடி ஜோடி காண பாட மயங்குமா வாசப்பூவும் தேனும் போலே வாழ தயங்குமா. அன்பை நினைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. என்னமோ நீ இனிமேல் இந்த கிணுக்கான விட்டுப்புட்டு பவுடரை தடவி இல்ல இல்ல அடுத்த நாடகம் நான் பப்புனு பப்புனு போட்டு காலையில வாய பாருன்னு. தோழி பெண்களுக்கு அரண்மனையில் அதிகமாக வேலை இருக்கும். கோழியா? தோழி தோழி ஆமா கோழிலே கோழியவா நாடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க. அது இருக்கு கொடுத்துருக்கான் காளிக்கு. கடிச்சு பிச்சிருவாரா? சரி எதையோ ஒண்ணு செய்யட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி தோழி பெண்களை பத்தி சரி நான் நம்மளும் அனுசரிச்சு போகணும்ல. கொஞ்சம் அவங்களும் எடுக்கிறத எடுத்து மாற்றத மாட்டி பூட்டுறத பூட்டி வைக்கிறத வச்சு உயிர் தோழி சீக்கிரமே வந்துருவா. அந்த மதிப்பிற்குரிய தோழி இருக்கா பாருங்க. ஐயய்ய சொன்ன மாதிரியே எடுக்கிறத எடுத்து மாற்றத மாட்டி பூட்டுறத பூட்டி வைக்கிறத வச்சு வெளியில வர அரை மணி நேரம் ஆகும். வெளியில வந்து 5 நிமிஷத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கெடுத்து முடிச்சிருவா. ஐயோ ஒன்னா நம்பர் ஆளு நைட்டு 10:30 இருந்து ஆரம்பிச்சிருப்பாளே பொம்பளையாவ. சரி தூது விடுவோமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே
பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லையே பழக வந்தேன் தழுவ வந்தேன் பறவை துணை இல்லையே எடுத்து செல்ல நினைவிருந்தும் வார்த்தை வரவில்லையே என்னென்னவோ நினைவிருந்தும் நானும் விடவில்லையே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே ஒரு பொழுது மலராத கொடியில் இருந்தேனா ஒரு தடவை தேர் கொடுத்து மடியில் விழுந்தேனா இரவினிலே என்னை மறந்தேனா இளமை தரும் சுகத்தினிலே கண்ணம் சிவந்தேனா சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரிந்த மலரினிலே வந்து மூழ்கிட கண்டேனே மூங்கிலிலே காற்று வந்து மோதிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. உள்ளூரைச் சேர்ந்த குணசேகர் செல்வம் பார்வதியா பூபதி குணசேகர் செல்வம் பூபதி அன்பு உள்ளம் அவர்கள் என்னை பாராட்டி என்னை பெருமைப்படுத்தி அன்பளிப்பளித்துள்ளார். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்தது குடும்பம் இந்த மந்தையில் வாழ்கின்ற தெய்வத்தின் அருள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி என் சார்பிலும் என் கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தோழி பெண்கள் வருவது போல் சத்தம் கேட்கிறது. அவர்களின் வருகையை நான் எதிர்பார்க்கிறேன். காலதாமதம் காரிய கேடு. வருவோமா?